ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நான்வெஜ் மசாலாவில் இப்போ நம்ம நூடுல்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்ப்போம். கேரட், அதுவும் ஒரே ஒரு பெரிய கேரட், சில்லி 1, 50 கிராம் வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயம், இது வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதை அறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது நூடுல்ஸு, இது ஒரே ஒரு முட்டை, நம்ம நான்வெஜ் மசாலா. இந்த இதில் வந்து மேகி மசால் போடாமல் நம்ம மசாலா இப்போ போடுவோம். வாங்க எப்படி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். ஹை இதில் வைப்போம். அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கரண்டி நம்ம எடுக்கணும். இப்போ இப்போதைக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை வச்சு மூடிடலாம். ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான்வெஜ் மசாலா வந்து ஹெல்த்தியாக இந்த நூடுல்ஸை பண்ண போகிறோம். இந்த எது கெமிக்கலோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதுவும் நீங்கள் எல்லா நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெஜ்ஜு நூடுல்ஸ் போடணும்னா நம்மளோட சைவ விருந்து மசால், வெஜ்ஜு மசாலா வச்சு நீங்கள் வெஜ் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். ஓகே, இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெளியே போட்டோம். சூப்பராக இப்போ வெந்திருக்கு. சூப்பராக இப்போ வதங்கியிருக்கு. நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து தக்காளி கேரட்டை இப்போ இந்த இதுக்குள்ளே போட போகிறோம். வாங்க இப்போ போடலாம். அரை கப்பு தண்ணி ஊற்றி உப்பு போட போகிறோம். வாங்க இப்போ ஊற்றலாம். கிண்ணக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கிண்டிட்டோம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி திருப்பி நம்ம 3 விசில்ஸ் வைப்போம். இப்போ வந்து நீங்கள் இந்த மேகியை பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக இந்த மசால் போடாமல் சேர்த்தே நாங்கள் உங்களுக்கு இந்த மசால் கொடுக்குறோம். இது அப்படி நீங்கள் கூட போட்டிங்கன்னா கூட உரைக்காது. ஸோ இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லது. இந்த இப்போ எங்களுக்கு மே மாதம் லீவ் விட்டனால இந்த மாதம் ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் கூட மசாலா வச்சு சமைக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது ஒரே மசால் தான், நீங்கள் என்னன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ 2வது விசில் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு விசில் தான் வரணும். அந்த நேரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 3வது விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம். இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் வைப்போம். வாங்க இப்போ அந்த ஆஃப் பண்ணி இன்னும் வெளியில் அது போகிற வரைக்கும் இப்போ நம்ம முட்டையை கிண்டலாம். வாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வெஜ் மசாலா நான்வெஜ் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் நான்வெஜ் மசாலா போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
நம்ம உடைச்ச முட்டையை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை ஓரம் வச்சுக்கலாம். கிண்டிக்கலாம். இப்படி எடுத்துருவோம். வாவ், இந்த ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து இப்போ நம்ம திருப்பி அடுப்பு ஆன் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான்வெஜ் மசாலாவில் போட்டோம். அடுத்து ஒரு மேகிக்கு ஒரு ஸ்பூன் தான் போடணும். அப்படி 2 மேகி போட்டிங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இதை இப்போ நம்ம கலக்கிக்கலாம். அரை சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 2 லைட்டாக போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக நம்ம டேஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் இருக்கா, இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விசில் வைப்போம். கிண்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு விசில் வைக்கணும். வாங்க. இப்போ நம்ம 2 விசில்ஸ் வரணும். இப்போ மாட்டிக்கலாம். வரைக்கும் 2 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில்ஸ் வந்தாலே நான் இப்போ முட்டையை கலந்து எடுத்து காமிக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 2வது விசில் வந்துருச்சு. இப்போ இதை வச்சு எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து கிண்டி வச்ச இப்போ வந்து முதல்ல நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண சும்மா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கிண்டி விட்ட முட்டையை வந்து இப்போ இதில் போட போகிறோம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் தான் அந்த முட்டையும் கரெக்டாக டேஸ்ட்டில் வரும். நாங்கள் எப்பயுமே நான் வந்து இந்த மசாலா வச்சு குக் பண்ணுவேன். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ எக்கு சூடாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. இப்போ இது எனக்கு டேஸ்ட்டு.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்படி ஒரு மசாலா நீங்களும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த நூடுல்ஸ் இருக்கறதுலே சூப்பராக இருக்கு. அதுவும் நல்ல ஃபேவரபிள் ஸ்பைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம டெஸ்டிங் கொடுப்போம் வாங்க. சூடாக இருக்கு சூடாக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ். இன்னைக்கு வந்து ரிஷன் பிரியேஷ் செஞ்ச இந்த எம்மியான நூடுல்ஸ் பார்த்துருப்பீங்க. இனிமேட்டு நீங்கள் வந்து மேகி வாங்கினா இந்த மசால் யூஸ் பண்ணாமல் எங்களோட இந்த யுனிக் நான்வெஜ் மசால் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் வரும். கலரும் பாருங்களேன் எவ்வளோ ப்ராமிசிங்காக நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து. இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேற்கொண்டு ஹெல்த்தி ஆக்கணும்னா நீங்கள் வெளியில் கிடைக்கிற இந்த ராகி நூடுல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு இது கோதுமை நூடுல்ஸ் இது மாதிரி வாங்கியும் கூட நீங்கள் இந்த நூடுல்ஸை வந்து செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் எம்மியாகவும் எல்லாமே அவ்வளோ நல்லாவும் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த மசாலா வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மசால் நம்பி வாங்கி பாருங்கள்.